الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. باب استحباب الدعاء في السفر وباب ما يدعو به إذا خاف ناس أو غيرهم. عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث دعوات مستجابات لا شك فيهن دعوة المظلوم ودعوة المسافر ودعوة الوالد على ولده. رواه அபு தாவூத் திர்மிதி. இனிச்சுக்குரிய அல்லாஹ்வியர்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 172 மற்றும் 73. முதல் தலைப்பு பார்க்கும் பொழுது பயணத்தின் போது துஆ செய்வது விரும்பத்தக்கது. நாம் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பயணத்தில் நாம் அல்லாஹ்வை நினைப்பதும் விரும்பத்தக்கது. அதே போல அந்த பயணத்தில் நம்முடைய துஆக்களை பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்வதும் என்ன அல்லாஹ்விடம் அதிகமாக நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காரணம் பயணத்தில் இருக்கும் பொழுது. ஏனென்றால் மனிதன் பயணத்தில் இருக்கும் பொழுது சிரமத்தை அவன் மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். சில நேரத்தில் இயலாமையில் அவன் தள்ளப்படக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான ஒரு நேரத்தில் மனிதன் உடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையோ தேவையோ மனசார வரும். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். அதில் வரக்கூடிய ஹதீஸு அபூ தாவூத் மற்றும் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸு ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 பேரின் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுபவைகளாகும். அவற்றில் சந்தேகமும் இல்லை. அநீதம் இழைக்கப்பட்டவரின் துஆ 1, 2வது பயணியின் துஆ, 3வது தந்தை தன் மகனுக்காக செய்யும் துஆ என்று கூறினார்கள். இங்கு முதல் விஷயம் அநியாயம் செய்யப்பட்டவன் மீது யார் மீது அநியாயம் செய்யப்பட்டதோ அவருடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை, அது அந்த அநியாயம் சிறிதளவு இருந்தாலும் ஒருவன் அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றான் என்றால் அவனுடைய துஆவாக இருக்கட்டும், அவனுடைய பத்துவாவாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு தடையும் இருக்காது. அதனால்தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராகவும், யமன் நாட்டிற்கு மக்களுடைய ஒரு பிரதிநிதியாகவும், அதே போல அங்கு மார்க்க விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியவராக அனுப்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசங்களை கூறினார். அதில் ஒன்று இத்தகி தஅவத்தல் மக்லூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். முஆதே, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பத்துவாலிருந்து, அவனுடைய சாபம், அவனுடைய பிரார்த்தனையிலிருந்து நீ அஞ்சிக் கொள்வாயாக, அல்லாஹ்விடம் அஞ்சிக் கொள்வாய். ஏன்? இரண்டால் அவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு திரையும் இருப்பது கிடையாது. இந்த உலகத்தில் அவனுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் மறுமை என்று ஒரு நாள் இருக்கு, அல்லாஹ்விடம் அவனுக்கு நியாயம் கிடைக்கும். ஆகையால்தான் ஒரு மனிதன் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி நின்றால் அவருக்கு அதே அளவு இந்த சிரமத்தை கொடுப்பது என்பது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. ஆனால் அதை விட ஒரு அணு அளவும் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிடும், அவர் அநியாயம் செய்யப்பட்டவனாக ஆகிவிடுவான். அவருடைய துஆ நமக்கு எதிராக அது ஒரு சிரமமாக தான் இருக்கும். இப்போ முதல் விஷயமே. இரண்டாவது பயணத்தில் இருக்கும் பொழுதும் சரி, பயணியுடைய துஆ, முசாஃபிருடைய துஆவும் என்ன அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். ஏனென்றால் எவ்வளவு சுலபமாக இருக்கட்டும், எவ்வளவு இலகுவான பயணமாக இருக்கட்டும், மனிதன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் தனியாக செல்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு இன்று பாதுகாப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுடைய வீட்டிற்கு இன்று பாதுகாப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இரண்டால் அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் ஒப்படைத்து தான் வரான். நாம கூட நம்முடைய ஊரை விட்டு இங்கு வருவதோ, படிப்பதற்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், அல்லது இங்கிருந்து நாம் இன்னொரு இடத்திற்கு செல்வதாக இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பும் அல்லாஹ்விடமே நாம சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தாருடைய பாதுகாப்பையும் அல்லாஹ்விடமே தான் ஒப்படைக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் அவன் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலை இருக்கட்டும் அவன் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். அதனாலதான் குறிப்பாக அந்த பயணம் வணக்க வழிபாட்டுக்காக செய்யப்படக்கூடிய பயணமாக இருந்த இன்னும் அதிகமாக உம்ரா, ஹஜ்ஜு என்ற இதர இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்கின்றார்கள். அந்த பயணம் என்ன அதிகமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணங்களாக இருக்கும். இல்லை என்றால் பொதுவாக நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய ஊருக்காக எங்கு சென்றாலும்
பயணம் என்று இருக்கும் பொழுது அந்த பயணத்தில் நம்ம துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் யாரெல்லாம் நாம் நினைவு கொள்கின்றோமோ அவருக்காக நம்ம துவா கேட்பது இதுவும் என்ன நம்முடைய துவா அங்கீகரிக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய துஆ. இந்த தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய துஆ என்று சொல்லும் பொழுது இரண்டுமே வரும். ஒன்று அவனுக்காக இரக்கம் கொண்டு மஹப்பத்தை கொண்டு அவனுக்காக நன்மைக்கான துஆ செய்வதும், அதே போல ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினால தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய சாபமும் இரண்டுமே இருக்கு. அதனால்தான் இந்த ஹதீஸில் வரும் பொழுது வார்த்தை என்ன, வாரிதி அலா வலதி, அலா என்று வரும் பொழுது குறிப்பாக தா அலா என்றால் பத்துவாவுக்கு தான் வரும். தா லஹு என்று வரும் பொழுது அரபியுடைய வார்த்தை குறிப்பாக பிரார்த்தனை துவாவுக்காக நன்மையான விஷயத்திற்காக வரும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் கூறியிருக்க பெற்றோர்களுடைய துவா குழந்தைகளுக்கு, அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், அவர்களுடைய துவா பெற்றோர்களுக்காக அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றார். அதே போல நல்ல குழந்தைகளுடைய சாலிஹான குழந்தைகளுடைய துவாவும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கின்றார். இப்போ எக்காரத்தை கொண்டும் நம்முடைய தந்தையுடைய பத்துவாவோ அல்லது சாபத்தை நாம பெற்றுவிடக்கூடாது, நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். உண்மையாக இது இருக்கும் என்றால் சிரமத்தை நாம் தந்திருக்கின்றோம், நோவினை அவர்களுக்கு மனசு புண்படும் அளவுக்கு நாம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டோம் என்றால் அந்த உள்ளத்தால் வரக்கூடிய அந்த கவலை அல்லது கஷ்டமான வார்த்தையும் அதுவே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அளிப்பதற்காக. ஆக துஆவை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டது. அதே போல ஒருவருடைய அச்சம், நமக்கு ஒரு விஷயம் ஒருவர் மீது அச்சம் இருக்கு, பயம் இருக்கு, இவர் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்த விடுவாரோ என்ற அச்சம் இருக்கும் பொழுது அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இது பிரபலியமாக நாம குனூத் நாசிலாவில் ஓதக்கூடிய துஆவும் ஒன்று. பிலஸ்தீன் மக்களுக்கு இஸ்ராயல் அங்கு குன்று குவிக்கும் பொழுது, யூதர்கள் அங்கு குன்று குவிக்கும் பொழுது இந்த துஆவை நாம குனூத் நாசிலாவிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் நம்ம துஆவை கேட்டோம். அந்த துஆவுடைய ஹதீஸ் அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரின் தீமையை பற்றி பயந்தால் இந்த துஆ கூறுவார்கள். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். இந்த துஆவுடைய பொருள் என்ன? இறைவா, அவர்களுக்கு எதிராக உன் பாதுகாப்பை நான் ஆக்குகிறேன், மேலும் அவர்களின் தீங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன். இது இந்த சந்தர்ப்பம் மட்டுமல்ல, வெளியே செல்லும் பொழுது எல்லாம் என்ன, ஏதோ ஒரு வெளியூருக்கு செல்லும் பொழுது அங்கே நாம வழிபோக்கராக இருக்கும் பொழுது, தெரியாதவர்கள் இருக்கும் பொழுது யாராவது ஏமாற்றுவதோ கொள்ளையடிப்பதோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரத்தில் உயிர் சேதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காசை எடுத்துட்டு போய், காசு இவரிடம் இருக்கு, பொருள் இருக்கு, இவர் ஒரு அந்நியர் என்று தெரிந்தால் என்ன, நிறைய இடத்துல கொள்ளையடித்து கொலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம இந்த துஆவை நம்முடைய பயணத்தில் கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போல ஒரு இடத்தில் நாம் இறங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய தீங்கு, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இந்த ஒரு இடத்தில் நாம் இறங்குகின்றோம் என்றால் பயணம் மேற்கொண்டு, யா அல்லாஹ் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீங்களை விட்டு உன்னுடைய பாதுகாவல் நான் தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள் துஆ. இல்லை என்றால் இஸ்லாத்திற்கு முன்னால் எப்படி இருந்தது என்றால், ஒரு இடத்தில் கூடாரம் அமைக்க வேண்டும் என்றால் இரவில் மக்காவுடைய காஃபிர்கள் என்ன செய்வார்கள், அங்கு கூக்களிடுவார்கள். அந்த இடத்துல இறங்கிய பிறகு இரவில் தங்க வேண்டும் என்று இருந்தால் அங்கு கூக்களிட்டு, ஜின்களே, இந்த இடத்துடைய ஆக்கிரமிக்கக்கூடிய ஜின்களே, உங்களுடைய பாதுகாவல் நாம் தேடுகிறோம், ஒரு இரவு இங்கு தங்குவதற்காக உங்களுடைய பாதுகாவலை நாம் தேடுகின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதனால் சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறான். மனிதர்களில் ஆண்கள் சிலர் ஜின்களுடைய ஆண்களிடம் பாதுகாவல் தேடும் பொழுது அவர்கள் தன்னுடைய அந்த அட்டுழியங்கள் அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்துவார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுத் தந்தார்கள், ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, புதுதாக ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்கு இந்த அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற
இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பாதுகாவல் உங்களுக்கு கிடைத்தது. இந்த அனைத்தும் என்ன அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளச்சால நாம கேட்கணும். உள்ளச்சால நம்ம இஹ்லாஸான முறையில நாம் நம்பிக்கையுடன் நாம் இந்த விஷயங்களை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும். சும்மா வெறுமனே என்று ஒரு வாய்ப்பேச்சுக்காகவோ அல்லது ஜஸ்ட் சரி, நம்ம பொதுவாக நம்முடைய நிலையில் இருக்க துஆவை கேட்கின்றோம் என்றால் அது ஒரு சடங்கு, அது ஒரு மந்திரம் என்று நான் செய்யலாம், அதுதான் செய்யக்கூடிய இல்லை. நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் நான் என்ன கேட்கின்றேன், யாரிடம் கேட்கின்றேன் என்ற அந்த விஷயத்தை உணர்ந்து நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுடைய துஆவை அங்கீகரிக்கின்றார். ஆக இந்த தலைப்பில் குறிப்பாக பயணத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. பயணத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக நேரத்தை நாம துஆவிலும் சரி அல்லது மற்ற அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்தை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் பயணத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடன் நாம் நம்முடைய இம்மை மற்றும் மறுமையுடைய ஹைருக்கு மற்றும் நலனுடைய துஆவை பெறக்கூடியவர்களாக கேட்டு அதை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.